தலைப்பு: நிழலில் மறைந்த உண்மை. 14 ஆண்டுகள் கழித்து வெளிவந்த கொலை ரகசியம். மெல்லிய காற்றின் சத்தம், தூரத்தில் நாய் குரல். நரேட்டர்: மெதுவாக சோகஸ்மெலி. 209. திருச்சி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த இரவு மழை கொட்டியது. ஒரு வீடு மட்டும் இருட்டில் மூழ்கியிருந்தது. அந்த வீட்டில் வசித்தவர் 52 வயது செல்வராஜ். காலை வந்த பால் விற்பவர் கதவை தட்டினார். ஆனால் பதில் இல்லை. கதவு திறந்தபோது அவருக்கு முன் இருந்த காட்சி அந்த கிராமம் முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 2 வினாடி மௌனம். செல்வராஜ் இரத்த குளத்தில் கிடந்தார். சம்பவ விவரம்: போலீஸ் வந்தது. வீட்டில் உடைப்பு இல்லை. போராட்ட சுவடுகள் இருந்தன. ஆனால் முக்கியமாக ஒரு கைரேகையும் இல்லை. இன்ஸ்பெக்டர் அருண், 12 வருட அனுபவம். அவர் சொன்னார், இன்ஸ்பெக்டர், இது சாதாரண திருட்டு இல்லை. இவர் அறிமுகமான ஒருவரால் தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். செல்வராஜ் ஒரு நிலம் வாங்கும் தொழிலில் இருந்தவர். சில மாதங்களுக்கு முன் ஒரு பெரிய நிலம் விற்பனை விவகாரம் நடந்தது. அதில் 30 லட்சம் ரூபாய் பணம் கையெழுத்து இல்லாமல் கொடுக்கப்பட்டது. முதல் சந்தேக நபர் அந்த பணம் பெற்றவர் குமார். குமார் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இன்ஸ்பெக்டர்: குமார், அந்த இரவு நீ எங்கே இருந்தாய்? குமார் பயந்த குரல் சோகஸ்மெலி: நான் சென்னையில இருந்தேன் சார். சிசிடிவி இருக்கு. சிசிடிவி சரிபார்க்கப்பட்டது. அவர் சொன்னது உண்மை. ஆனால் அவரது மொபைல் லொகேஷன் அந்த இரவு 8 மணி முதல் 11 மணி வரை ஸ்விட்ச் ஆஃப். இன்ஸ்பெக்டர் அருண், விசாரணை தொடர்ந்து நடந்தது. செல்வராஜின் மனைவி லலிதா அவரிடம் கேட்டபோது, லலிதா, அவருக்கு பல எதிரிகள் இருந்தாங்க. ஆனா எவரும் இப்படி செய்வாங்கன்னு நினைக்கல. ஆனால் அவரது குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. போலீஸ் கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்தது. அதிர்ச்சி. கொலை நடந்த இரவு லலிதா மற்றும் குமார் 4 முறை பேசியிருந்தனர். 30:00:40:00. உண்மை வெளிச்சம். ஹார்ட் பீட் ஏசெபேக்ஸ். இன்ஸ்பெக்டர் அருண் லலிதாவை மீண்டும் விசாரித்தார். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கும் குமாருக்கும் என்ன தொடர்பு? 5 வினாடி மௌனம். லலிதா அழத் தொடங்கினார். நாங்க 5 வருடமா ரகசியமாக சந்திச்சிட்டு இருந்தோம். காதல் உறவு. செல்வராஜ் சமீபத்தில் அதைக் கண்டுபிடித்திருந்தார். விவாகரத்து, சொத்து பிரச்சனை, அனைத்தும் உருவாகிக் கொண்டிருந்தது. 40:00:50:00. கொலை எப்படி நடந்தது? குமார் ஒப்புக்கொண்டார். அந்த இரவு செல்வராஜ் வீட்டுக்கு சென்றார். வாக்குவாதம் நடந்தது. கோபத்தில் அவர் அருகில் இருந்த இரும்பு கம்பியால் தாக்கினார். லலிதா கதவை திறந்து வைத்திருந்தார். பணம்? அது ஒரு பொய்யான கதை. கொலைக்கு காரணம் உறவு சொத்து. 50:00:57:00. நீதிமன்றம். கோர்ட் ஆம்பியன்ஸ். 14 ஆண்டுகள் நீண்ட வழக்கு. சாட்சி, டிஜிட்டல் ஆதாரம், கால் ரெக்கார்ட்ஸ். நீதிபதி கூறினார், இது திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையூர். குமார் ஆயுள் தண்டனை. லலிதா 10 ஆண்டு சிறை. 57:00:60:00. முடிவு. மோரல் சஸ்பென்ஸ் க்ளோஸ். ஸ்லோ எமோஷனல் மியூசிக். நரேட்டர்: ஒரு உறவு, ஒரு ரகசியம், ஒரு பொய், ஒரு குடும்பத்தை சிதைத்தது. நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களா? உண்மை சில நேரம் தாமதமாக வரலாம். ஆனால்
அது நிழலில் என்றும் மறைந்து கிடக்காது.